வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். கல்யாண நாளை விட அதை மறக்க முடியாது. பார்க்கும்போது நாங்க இவ்வளவு தங்கமா இது விட்டு போறாங்க. ஒரு அப்ப பார்க்கும்போது வேலைக்கு தெரியாது. ஒரு அதிர்ச்சி எங்களுக்கு எங்களை பார்த்த உடனே எடுத்து கொடுத்தாரு. ஒரு சிரிப்பு இருந்த முகத்துல அந்த சிரிப்பு தான் எங்களுக்கு வந்து இவ்வளவு பேர் கொடுத்தது கூட எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அதோட பொருளை கிடைச்சிட்டு சொல்லி அவர் நம்பிக்கையா சிரிச்சா இருப்பாருங்க. இதோட முடிஞ்சிச்சு. இந்த 2 மணி நேரத்துல முடிஞ்சிச்சு. நமக்கு வந்தாரு, அவர் நகை ஒப்படைச்சு இந்த சந்தோஷம் நிறைய இருந்தது. குடும்பத்துல ஒரு உறுப்பினர் மாதிரி அழகா கட்டி பிடிக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க. அவங்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள். அவங்களாம் வந்து எங்களை போறது பெரிய விஷயம். இந்த மாதிரி சிஎம் கூப்பிட்டாருமா, ரெடி வாங்க பக்கத்துல நிக்க வச்சு கேட்டாரு. இந்த மாதிரி எல்லாம் பண்ண நல்லா இருக்குமா, நல்லா பண்ண. சூப்பர் ஸ்டார் அவர்களும் வந்து உங்களை கூப்பிட்டு வந்து செயின் போட்டிருக்காரு. அதெல்லாம் எதிர்பார்க்காம நடந்ததுப்பா. ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தரா நமக்கு சர்ப்ரைஸா கொடுத்துருக்காங்க. தங்கத்துக்கு தங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியா பேசுறேன். கெஸ்ட் நான் தான், சீப் நான் இல்ல, இந்த அம்மா வரவே. ஆனா ஒரு சில பேர் சொன்னா அவங்க பணக்காரங்களா இருப்பாங்க, அதெல்லாம் வந்து உடனே வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படிலாம் சொல்றாங்க. 2 4 இது ஒரு 2.25 அடி தான் ஹாலு. இங்கதான் நாங்க படுத்துவோம். முன்னாடி மத்தவங்க எப்படி பார்த்தாங்க, இப்ப எப்படி பாக்குறாங்க? டி நகர் இந்த வீடு அவ்வளவுதான் முடிஞ்சிடும். யாருக்கும் தெரியாது. இப்போ 45 சவர நகை சொல்லி என் பேர் சொன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம நிறைய இன்டர்வியூ செக்ஷன்ல வந்து பெரிய ஜேர்னலிஸ்ட் எடுத்திருப்போம், பெரிய ஹீரோஸ், முக்கியமாக சொல்ல போனா பெரிய செலிபிரிட்டிஸ் நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணியிருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ பண்ண போய் யாருன்னு பாத்தீங்கன்னா ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இப்போ கிட்டத்தட்ட வந்து சோசியல் மீடியால வந்து ரொம்ப ஒரு பரவலா தேடப்பட்ட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா யாரு இவங்க பத்மா. தூய்மை பணியாளர் பத்மானா யாருங்க அப்படின்னு நம்ம வந்து நிறைய பேர் தேடி இருப்போம். இன்னைக்கு அவங்கள நம்ம இன்டர்வியூ எடுக்க போறோம். வாங்க அவங்களோட பேசுவோம். வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கீங்க 2 பேரும்? நல்லா ஜம்முன்னு இருக்கும். ஆசீர்வாதத்துல நிறைய ஜனங்கள்லாம் புகழதெல்லாம் வச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாவது ஜனவரி 11 யாரும் மறந்துருக்க முடியாதுன்னு சொல்லி ஆகணும். வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். கல்யாண நாளை விட அதை மறக்க முடியாது. தானே கல்யாண நாள் நமக்கு. அதை கூட மறந்து இந்த மாசமானு கேக்குறேன். அது கூட மறந்து. ஆனா அந்த டேட மறக்க முடியாது. அப்புறம் எங்களால மனசுல இருக்கு. அது அப்படி ஒரு முக்கியமான நாளும் தான் நீங்க செஞ்ச ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் சொல்லி ஆகணும். 45 சவரன். இப்போ தங்க வைக்கிற விலைக்கு 45 சவரன்லாம் வந்து நேர கையில கிடைச்சிருந்தா வந்து அது என்ன பண்ணுவோம் சொல்லிருக்கவே முடியாது. ஆனா உங்க கையில கிடைச்சா அது பெருந்தன்மையா வந்து அது எங்க போய் கொண்டு சேர்த்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அதை பத்தி சொல்லுங்க. அதை பத்தி எப்படி சொல்லணும்னாக்கா, நிறைய பேர் எப்படி கிடைச்சது ஏறி கிடைச்சது எல்லாம் சொல்லிட்டேன். அது பைசாவா தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன நடந்தது சொல்றேன். என்ன நடந்ததுனாக்கா, இந்த மற்றவங்க பொருள் நம்ம ஆசைப்படக்கூடாது. முதல் நம்ம வளரும் போது அப்படிதான் வளரணும். நம்ம பிள்ளைங்களை அப்படிதான் வளர்க்கணும். எங்களை அப்படிதான் வளர்த்தாங்க எங்க அம்மாவை. அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். எந்த பொருள் கிடைச்சாலும் சின்ன சின்னதெல்லாம் ஒன்றும் கணக்கு கிடையாது. ஒரு 5 ரூபா கிடைக்கும், 10 ரூபா கிடைக்கும், டீ குடிச்சிருவோம், அந்த மாதிரி போயிடுவோம். அப்படி போயிடுச்சு. பெரிய அமௌண்ட் இது பெருசா. அது பார்க்கும்போது நாங்க இவ்வளவு தங்கமா எப்படி விட்டு போறாங்க. ஒரு அப்ப பார்க்கும்போது வேலைக்கு தெரியாது. இவ்வளவு தங்கமா எப்படி எப்படி ஒரு அதிர்ச்சி எங்களுக்குள்ள. அந்த ஆபீஸ்ல இருக்கிறோம் எல்லாம் அவங்க பாக்குறாங்க. ஆபீசர்லாம் பாக்குறாங்க, என்னப்பா இவ்வளவு தங்கத்தை எடுத்துட்டு வந்தீங்க. அவங்களே அதிர்ச்சி பண்றாங்க. கவரிங்கான்னு கேக்குறாங்க. அவங்களே கவரிங் நாங்களே கவரிங் தான் நினைச்சோம். முதல்ல முடிவு பண்ணி தான் எடுத்துட்டு போய் கொடுத்தோம். என்னப்பா கவரிங்கா இருக்கு அவங்களும் சொல்றாங்க. அவரு சொல்றாரு, அந்த அம்மா கவரிங் எல்லாம் எடுத்து வந்திருக்கோம் பாருன்றாரு. இல்ல சார் உண்மையாலுமே கோல்டு தான் வாங்க அப்படின்னு வச்சு. அப்புறம் அவங்க மூலியமா காவல் நிலையத்து போனீங்க. சூப்பர்வைசர் மேனேஜர் மூலியமா காவல் நிலையத்துக்கு போனிச்சு. அவங்க ஒரு உயர் அதிகாரி இருந்தாரு, ஆணையர் இருந்தாங்க. அவங்க வந்து அந்த பொருள் தொலைச்சவருக்கு எப்படி சொன்னாலும் தெரியல வந்துட்டாரு. அவரு எங்களை பார்த்த உடனே கையெழுத்து கும்பிட்டாரு. ரொம்ப ஒரு சிரிப்பு இருந்த அவர் முகத்துல. அந்த சிரிப்பு தான் எங்களுக்கு வந்து இவ்வளவு பேர் கொடுத்தது கூட எங்களுக்கு பெரிய விஷயம் கிடையாது. அதோட பொருளை கிடைச்சிட்டு சொல்லி அவர் நம்பிக்கையா சிரிச்சா இருப்பாருங்க. அதுதான் எங்களுக்கு இவ்வளவு புகழுக்கு வந்து அந்த அந்த சிரிப்புக்கு எங்களுக்கு என்ன இல்லை. அந்த அளவுக்கு அது கிடைச்சது எங்களுக்கு. காப்பாற்றி முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இருந்து உங்களுக்கு எப்படி சிரிக்கிறாரு. நம்மளுக்கு இன்னொரு முடிஞ்சிச்சு. இதோட முடிஞ்சிச்சு. இந்த 2 மணி நேரத்துல முடிஞ்சிச்சு. நமக்கு வந்தாரு, அவரு நகை ஒப்படைச்சு இந்த சந்தோஷம் நிறைய இருந்தது. முதல்ல பார்த்தா முதல்வர் கூப்பிடுறாரு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் கூப்பிட்டாங்க. ஆபீஸுக்கு போனோம். அங்க சில நிகழ்வுகள் நடந்து மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சி அதுக்கப்புறம் நிறைய பேர் நகைக்கடை உரிமையாளர் கல்யாணி ஜுவல்லரி அவர்களும்
லலிதா ஜுவல்லரி அவர்களுக்கும் ரொம்ப நிகழ்ச்சி எங்களை வந்து ரொம்ப பாராட்டினாங்க. எங்களை வந்து சக குடும்பத்துல ஒரு உறுப்பினர் மாதிரி அழகா கட்டி பிடிக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க. அவங்களாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள். அவங்களாம் வந்து எங்களை அந்த அளவுக்கு தொடர்ந்து பெரிய விஷயங்கள். ஆனா அவங்களாம் வாழ்க்கையில எந்த அளவுக்கு முன்னேறி வந்தாங்கன்னு அன்னைக்கு சொன்னார் அவரு. அந்த மாதிரி எல்லாரும் உழைக்கணும், உழைச்சா நிச்சயமா நம்மளும் முன்னேறுவோம். ஓகேங்க, நீங்க சொல்லுங்கக்கா. இப்போ சிஎம் ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு உங்களை பாராட்டி வந்து காசெல்லாம் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு மூமெண்ட் எப்படிக்கா இருந்தது? ஏன்னா சிஎம் நீங்க கிட்ட இருந்து பார்த்துருக்கீங்க. எங்களுக்கு அவர்கிட்ட இப்போ நகையை கொடுத்து மறுநாள் வேலைக்கு போயிட்டு, எப்போதும் போல வேலைக்கு போயிட்டு அவர் ஆட்டோவுக்கு போயிட்டார். போய் ஒரு 10 மணிக்கெல்லாம் எங்க ஆபீசர் என்னை தேடிட்டு வராங்க. 10 மணிக்கு 10 மணிக்கு 10 மணிக்கு இந்த மாதிரி சிஎம் கூப்பிட்டாருமா, ரெடி ஆகி வாங்க போனோம். நீங்க உங்களுக்கு என்ன தோணுது? திடீர்னு கூப்பிடுறாங்களே, என்ன சிஎம் என்ன தெரியாது எனக்கு, ஸ்டாலின் எல்லாம் ஓ சரி. அது சொன்னோன்னே சரின்னு போயிட்டேன். இதான் யாரு என்ன தெரியாது எனக்கு. ரொம்ப பேப்பர் படித்தா தெரியும் இவங்கன்னு, நம்ம படிக்கிற பழக்கமே இல்லையா. சரி எங்கள் மேனேஜர்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க, சரின்னு போனோம். போய் அவர் எப்படி சொல்கிறது, இவரே வர சொல்லிட்டேன். 2 பேரை போனோம், பக்கத்தில் நிற்க வச்சுன்னு கேட்டார். இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் நல்லா இருக்குமா, நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை பசங்க இதெல்லாம் கேட்டிருக்கேன். ஆமாம் 2 பசங்க சார்ங்க. என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு பையன் இருக்காங்க, படிச்சுட்டு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு. ஓகேங்கா, அவரை பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் கோரிக்கை தான் வச்சிங்களா சார்? இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க சார். என்ன என் பையனுக்கு ஒரு வேலை கேட்டேன், ஓ நிரந்தரமாக ஒரு வேலை கேட்டேன். அதுக்கு அவர் என்னக்கா சொன்னாரு? சரிங்க சார். உடனே அவங்க யாரு அதிகாரிகளை கூப்பிட்டு சொல்லிட்டேன், அந்த மாதிரி என்னன்னு பாருங்க. ஓகே, இந்த டைம் வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களும் வந்து உங்களை கூப்பிட்டு வந்து செயின் போட்டிருக்காரு. அந்த மூமெண்ட்ல எப்படிக்கா இருந்தது? ஏன்னா நீங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னா நம்ம சினிமால பார்த்துருக்கோம். அவர் வர்றதுனாலே வந்து ஒரு என்கரேஜ், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஆனா அவர் உங்களை கூப்பிட்டு அவங்க கட்டி பிடிச்சி நீங்களும் எப்படிலாம் பண்ணீங்க அப்படிலாம் அந்த சொன்ன அந்த விஷயங்கள் அதெல்லாம் எப்படிக்கா இருந்துச்சு? அதெல்லாம் எதிர்பார்க்காம நடந்ததுப்பா. நானும் வேலைக்கு போயிட்டேன் திங்கக்கிழமை, போன வாரம் திங்கக்கிழமை வேலை முடிச்சுட்டு வரும்போது வீட்டுக்காரர் சொன்னேன் இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்ன இப்போ ஒவ்வொருத்தரும் நமக்கு சர்ப்ரைஸாக கொடுத்துருக்குறாங்களே சொல்லிட்டு. அப்புறம் நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. காலையில் போய் என்ன பேச போகிறோம், ஏது பேச போகிறோம்னு சொல்லிட்டு காலைல போனோம். அவரும் கட்டி பிடிச்சிட்டு இந்த எப்படிமா பண்ண நீ இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டினார். எங்கள் பேத்திங்களோட எங்கள் பொண்ணோட எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஆனா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த தருணம்? சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் விஷயமே கிடையாது. ரசிகர், நாங்கள் அவருக்கு ரசிகர். அவருக்கு சொல்லியிருக்கேன் சார்கிட்ட, நாங்கள் எந்த காலகட்டத்தில் ரசிகராக இருந்தாலும் அப்படி சொல்லியிருக்கோம். அவரும் பொறுமையாக கேட்டார், எங்களை பற்றி வாழ்த்து சொன்னாங்க. இந்த காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது. அது நாங்கள் ஒரு சில டைம்ல அவர் சில படப்பிடிப்புகள்லாம் ஒரு சில இடத்துல போவோம், பார்க்க முடியாது தலைவரை. படப்பிடிப்பு தலைவத்தில் பார்க்க அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு எங்கள் கூட அவர் இருந்தாருன்னும் போது அந்த சம்பவத்தை எங்களால் மறக்க முடியாது. அதெல்லாம் ஒரு கனவு செயல் மாதிரி நல்லா, அது ரொம்ப அருமையாக இருந்த தருணம். வந்து அவர்கிட்ட பேசுனது, உங்ககிட்ட கை கொடுத்தது, எங்கள் கூட தோல் மேலே கை போட்டுது, எங்கள் கூட நின்று புகைப்படம் எடுத்தது, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதான் எப்படி நடக்குது, இவ்வளோ பெரிய ஆளுங்க நமக்காக நேரத்தை ஒதுக்கி நம்ம பாராட்டுறதுக்கோசம் கூப்பிட்டு இருக்காங்கன்னு பெரிய விஷயம். நல்லா மனசு சொல்லுவோம். ஓகே, செயின் போட்டாங்கன்னு சொன்னாங்க, எவ்வளவு போகுனது? அதெல்லாம் நாங்க அவரு கொடுத்தது அப்படியே பொதுவாக சொல்லுவாங்க, கடவுள் கொடுத்து அது பார்க்க கூடாதுன்னு. கடவுள் மாதிரி கொடுத்தாரு, அது அழுக்கல. நாங்க நிறைய பேர் கேட்டாங்க, நாங்க எடை போடல, அப்படியே தான் வச்சிருக்கோம். அது என்ன செய்ய, இவங்களே வந்து ஒரு தங்கம், இவங்களுக்கு ஒரு தங்கத்தை நாங்க போறோம். அவர் சொன்னாரு தங்கத்துக்கு தங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியா பேசுறாரு. ஓகேங்க, அது நடிகர் பார்த்திபன் சொல்லுங்க. அதை வச்சு நம்மளுக்கு எல்லாருமே கை கொடுக்குறாங்க. ரஜினி சார் கை கொடுத்துட்டாரு, கை கொடுத்து. ஆமா, அவர் வந்து வைப்ரேஷனு கரண்ட் எதோ சொல்றாங்க, நம்ம சொல்ல வரல, நல்லா சொல்றாங்க. அவங்க ரசிகர் அவங்கெல்லாம், அதனால வந்து என்ன பாக்குறாங்க, நீங்க போய் பேசிட்டு வந்துட்டீங்களே, பார்த்துட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு ரொம்ப ரசிக்கிறாங்க அவங்க. அவரோட கவனிப்புல எப்படிக்கா இருந்தது? நல்லா கவனிச்சாங்க, அவங்க ரொம்ப நாளைக்கு முன்ன போனேன் அவர் வீட்டுக்கு. அப்புறம் தீர்மானம் வச்சு போனேன். அப்போ என்ன கவனிச்சாங்களோ அதே உபசரிப்பு போகுது. வரவங்களுக்கு டீ கொடுக்குறது, என்ன வேணுமோ கேட்டு கொடுக்குறது, அதெல்லாம் நல்லா குழந்தைங்கள பால் கொடுக்குறது, அதுக்கு ஆர்டிக் செய்யுது, என்ன வேணுமோ அதை கேட்டு கொடுக்குறாங்க. நல்லா பெரிய மனசு சொல்லுவாங்க. அதான் நான் அப்போ வந்து நீங்க பார்க்க போனீங்க அவரை, ஆனா இப்போ இல்ல நான் உங்களை பார்க்கணும், நீங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. அது பெரிய வார்த்தை. வந்து எப்படின்னாக்கா எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அவ்வளவுதான். அவரு ஸ்டாரை பார்க்கறது வந்து பெரிய விஷயம். எல்லாம் கிடைக்குமான்னு ஏங்குறாங்க, சொல்றாங்க வெளியே அவரு பார்க்கறதுக்கு கிடைக்குமான்னு ஏங்குறாங்க.
நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணி இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு என்ன தோணுது? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இதே மாதிரி நடிகர் பார்த்திபன் அவர்களை வந்து ஒரு காலேஜுக்கு உங்களை கூட்டிட்டு போய் அது உண்மையா உங்களுக்கு வந்து கண் கலங்கிருச்சு, உண்மையா நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னா சொல்லுவீங்க, கண்டிப்பா. என்னங்க? அது அவரும் அப்படித்தான். திடீர்னு புதன்கிழமையா போன வாரம் புதன்கிழமை அன்னைக்கும் வீட்டில் தான் ஃபோன் பண்ணி இவர்கிட்ட பேசினாரு. அவர்கிட்ட தான் சொல்லியிருந்தாரு. என்ன வேணும் சொல்லிட்டு நம்ம நானா கூட்டு போனாங்க பார்த்து அவரே வந்தாரு, கார் எடுத்து வந்தாரு. அவருடைய காருக்கே இந்த அம்மாவை வந்து வந்து இங்கிருந்து இது உள்ள கார் வராது மெயின் ரோட்ல நின்னாரு. போனோம், கதவு திறந்து விடுறாரு. இந்த அம்மா அவர் இறங்கி வர்றாரு. அவரே இறங்கி வந்து இந்த அம்மா கதவு திறந்து விட்டு உட்கார வச்சு பத்திரமா ஏற்றி விட்டு அவர் கார்ல நானும் எல்லாரும் போனோம். எங்க சார் என்ன சார் பண்ணீங்க, எங்க சார் பண்ணீங்க வாங்க சொல்றாரு. ஜெமினி பத்தி கிட்ட போய் சொல்றாரு. அதுக்கு முன்னாடியே அவங்க மேனேஜர் வந்து இந்த அம்மா காலனி அளவு கேட்டாங்க. என்னடா புதுமையா பண்றவராச்சு எதுவா இருந்தாலும், என்னடா அது புதுமையா காலனி அளவு கேட்கறாங்க. சரி சொல்லி வச்சோம். நீங்க கேட்டீங்களா எதுக்கு திரும்பி இப்பெல்லாம் கேக்குறீங்க? இல்ல அதெல்லாம் கேட்கல, நான் தயக்கமா கேட்டேன். என்னம்மா என்ன சார் இதெல்லாம் காலனி அந்த மாதிரி என்னம்மா இதெல்லாம் காலனி எல்லாம் கேட்குறீங்க, சொல்லுங்க சார் சும்மா அப்படின்னா. சரி சொன்னோம். நாங்களும் ஏதோ 100-200 வாங்கி தருவாருன்னு சொல்லிட்டு நாங்களும் சொன்னாங்க. நீங்க சர்ப்ரைஸா வச்சிருந்தாங்க. அங்க போன உடனே தான் எத்தனாவது காலேஜ் போறோம், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, உங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமா எடுத்து நிக்க வச்சு பேசணும் அப்படின்னு. வருவீங்களா? ஐயோ என்ன நீங்க கூப்பிட்டு வராத இருப்போம் சொல்லிட்டு போயிட்டு கார்ல எல்லாம் பேசிட்டு போனோம். நீங்க கேட்டா அதே மாதிரி சொல்லிட்டு போனோம். ரொம்ப சோசியலா பேசுறாரு அவரு. அவர் சினிமா துறையில எப்படி காமெடியா பேசுறோம் அதே மாதிரி தான் காமெடியா பேசுறேன். அங்க போனோன்னே காலேஜ் பிரின்சிபால் இதெல்லாம் எங்களை உட்கார வச்சு அவங்களாம் ரொம்ப வரவேற்பு கொடுத்தாங்க. திடீர்னு அவர் சொன்ன வார்த்தைகள் மேடையில சொல்றாரு, நீங்க என்ன சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்கீங்க, கெஸ்ட் நான் தான், சீஃப் நான் இல்லை, இந்த அம்மா வர வைக்கிறாங்க. அப்படிதான் மேடம் வர வச்சு இந்த அம்மாவுக்கு வந்து அவங்க பாசிட்டிவ் சொல்றாரு. அவர் கையால நாங்க எவ்வளவு தடுத்தோம், முடியல எங்களால. அந்த மாதிரி சம்பவம். அப்புறம் பாதிரியுடைய வழியை பார்த்தா 3500 நாங்க போறதா இது சொல்லுங்க. அது வந்து காலைல போடுவோம், பொக்கிஷமா தான் வைக்கிறோம் நாங்க. அந்த மாதிரி தான் வச்சிருக்கோம். சாரி எடுத்து வச்சுக்கிறோமா உங்களுக்கு? இல்ல காஸ்ட்லியான சாரி அவரு ஆரம்பத்துல எடுத்து கொடுத்தாரு. இல்ல நாங்க யூனிஃபார்ம் தான் ஒரு சொல்லிட்டோம், நாங்களே தான் போட்டு. அப்புறம் கார்லயே அவர் சாரி வச்சு ரொம்ப விருப்பமா வரும்போது பேக் பண்ணி கொடுத்தாரு. ஓகேங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க அது பெருசா எதுவுமே படிக்கல அப்படின்னு. ஆனா ஒரு அவ்வளவு பெரிய காலேஜ்ல வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வந்து நீங்க பேசுறீங்க, இவங்கதான் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்திபன் அவர்கள் சொல்றது, இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு என்ன தோணுச்சு? எப்படி இருந்துச்சு அந்த ஒரு மூமெண்ட்? ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளுக்கு பேச தெரியல, நான் தான் சொல்லிட்டுனேன். ஏன் எனக்கு பேச தெரியல, எனக்கு கூப்பிட்டு நிக்க வச்சுக்காது, ஒன்றும் சொல்லாதீங்க, வணக்கம் மட்டும் சொல்லுங்க, வாங்க நீட்டு பண்ணாரு. சரின்னு சொல்லிட்டு தான் வணக்கம். உங்களுக்கு எப்படி வரவேற்பு கொடுத்தாங்க? ஏன்னா அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க அந்த ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்கி போகும்போது சத்தம், சவுண்டு, கையை தட்டுறது, கத்துறது ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் இந்த மாதிரி நல்லா வரவேற்பு கொடுத்தாங்க. இப்போ 45,000 கையில கிடைச்சிருக்கு, நீங்க வந்து கொடுத்துட்டீங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் ஏன் பார்க்கணும், நீ வச்சுக்க வேண்டியதானே, இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்களா உங்கள்கிட்ட? அதெல்லாம் வழிய போறவங்க சொல்லிட்டு போறது உண்டு. அது விளையாட்டா சொல்றது, 10 செட்டில் ஆகாம விட்டுட்டு உட்காந்துக்கிற வேலை செய்யற மறுபடியும் வந்து அப்படி அதெல்லாம் விளையாட்டா சொல்லிட்டு போவாங்க. ஓகே, நீங்க உங்களுக்கு வந்து இது சொந்த வீடுங்களா? இது லீஸுக்கு இருக்கோம்ப்பா. எங்க அக்கா வீடு தான் அது. அவங்க ஃபஸ்ட்டு வீடு வந்து ஓலை வீடாக இருந்துச்சு. அவங்க நாங்கள் வெளியே போகிறோன்னு சொன்னோம். அவங்க என்ன பண்ணாங்க, காசு கொடுங்க கட்டித்தரேன், நீங்கள் மேலே போங்க, நான் இப்போ தரேன் இப்போ காலி. ஓகே, லீஸுக்கு வீடுன்னு சொல்றீங்க. ஆனா இவ்வளவு பெரிய நகை கிடைச்சிருக்கு. ஆனா அதெல்லாம் பத்தி யோசிக்காம உடனே இல்ல இது வந்து என் நகை கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. அந்த ஒரு பெருந்தன்மை எப்படி பாக்குறீங்க? நகை எடுத்து அந்த சாபனம் எல்லாம் வாங்கி கட்டிக்குவாங்க. நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நம்ம உழைக்கிறதே போகும். ஏன்னா ஒரு நிமிஷம் உங்களுக்கு தோணி இருக்கலாம், இல்ல நகை யாருன்னு தெரியல, நம்ம கையில இருக்கு, சரி நம்ம யூஸ் பண்ணிப்போம், நான் சொந்த வீடு வாங்கிக்கலாம், கடல்ல இருந்து அடிச்சிடலாம் அப்படின்னு எதுவுமே உங்களுக்கு தோணலையா? இப்பெல்லாம் தோணலப்பா. தோணிதான் மறுநாள் நாங்க வேலைக்கு போறோம். எனக்கு அப்படிலாம் ஒரு ஆசை. சரிங்கண்ணா, இப்ப நீங்க சொல்லுங்கண்ணா. இப்போ அக்கா வந்து செம்ம ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்காங்க. ஆனா இதே மாதிரி நீங்களும் ஒரு விஷயம் செஞ்சீங்க. ஏன்னா கொரோனா டைம்ல, கொரோனா ஒரு பேண்டமிக் யாரும் மறக்க முடியாது, ₹1,00,000 கிடைச்சிருக்கு, ரோட்ல கிடைச்சிருக்கு. ஓகே, அந்த ₹1,00,000 கிடைச்சுன்னா நீங்க எடுத்துட்டு வீட்டுக்கு வராம அது எங்க கொண்டு போய் செய்யணும், போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அதே ஒரு மனுஷனுடைய இயல்பு. கிடைச்சா அரசாங்கத்துக்கு ஒப்படைக்கணும். கவர்மெண்ட் காவல் நிலையத்தில் ஓடிச்சு அது யாருக்கிட்ட போவோமோ அவங்க கிட்ட போய் சேர்த்துருவாங்க. அதெல்லாம் செஞ்சேன் நான். இதுல வந்து மற்றவங்க பொருள்
தொலைச்சவங்க என்ன கஷ்டப்படுறாங்களோ அதுதான் நம்ம நினைக்கலாம். நம்ம கிடைச்சதே பணம் கிடைச்சதெல்லாம் நினைக்கக்கூடாது. அதை வச்சு நம்ம நல்லாவும் இருக்க முடியாது, நல்லாவும் இருக்க மாட்டோம். அதை வந்து மற்றவங்க பொருள் அதை கொடுக்கணும், ஒப்படைக்கு தான் முறை. அதான் செஞ்சிருக்கோம். இது ஏன் கேட்டேன் இந்த கேள்வி வந்து, இப்போ கொரோனா டைம் வந்து நிறைய பேருக்கு வேலை இல்லாம கஷ்டம். முக்கியமா நீங்க வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் சவாரி அந்த அளவுக்கு இருந்திருக்காரு. நீங்க நினைச்சிருக்கலாம் ஓகே இதான் கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு மீதி பணத்தாச்சும் கொடுத்துடலாம், ஆனா அப்பெல்லாம் எதுவுமே யோசிக்க மொத்தத்தையும் கொடுத்துருக்கீங்களே. கொஞ்சம் பணத்தை அது வந்து ₹1 எடுத்துட்டாலும் நம்ம கொடுக்குற அர்த்தமே இல்லை, கொடுக்க தேவையில்லையே. ₹1 எடுத்துட்டாலும் அது கேட்டால் 500 நோட்டு இருக்குது, ஒரு நோட்டு எடுத்து வச்சு அதுக்கு தெரிய போகுது. அது ஒன்று எடுத்துட்டாலும் அப்புறம் கொடுத்து பிரயோஜனமே கிடையாது. நம்ம வந்து நேர்மைக்கு உண்டான பாதையிலிருந்து தவறு, அதை நம்ம கொடுத்துல அர்த்தமே கிடையாது. என்ன கிடைக்குதோ அதை அப்படியே ஒப்படைக்கணும். அதுதான் மனுஷனுடைய இயல்பு. எல்லாரும் செய்யணும், எல்லாரும் செஞ்சா அது நல்லா இருக்கும். சரிங்கண்ணா, இப்போ கீழே கிடைச்ச பணத்தை கொடுத்துருக்கீங்க, அது ஓகே. ஆனா உங்களை பாராட்டி வந்து ஒரு ஊக்கத்தொகையுமே கொடுத்துருக்காங்க. அந்த 10,000 ரூபாய் வந்து இல்ல எனக்கு வேணாம்னு சொல்லி அதுவும் உதவின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? அது என்னன்னாக்கா, அன்னைக்கு நான் அந்த காலகட்டத்துல ஒரு ₹500 தொலைச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி சரி, அந்த ₹500 தொலைச்சிட்டேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த நிகழ்வு நடந்தது. 1,20,000 கிடைச்சிருக்கு. கிடைச்சோன்னே தொலைச்சி ₹500 தான் லாபம் வந்தது. தொலைச்சிட்டு ₹500, ஒரு ₹500 தொலைச்சிட்டு நம்ம இவ்வளோ பாடுபட்டோமே, ஒரு 2-3 நாளாக கஷ்டப்பட்டோம். நம்ம அந்த கொரோனா காலத்துல காசு ரொம்ப கஷ்டம் எல்லாருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டோம். எவ்வளோ ₹500 நோட்டுக்கு தொலைச்சோடு எவ்வளோ கஷ்டப்படுவாரு. எதுக்கோசம் வச்சிருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து ஒரு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு வச்சிருந்துருக்கலாம், இல்லை யாருன்னா கடன் கொடுக்க வச்சிருக்கலாம், ஏன்னா கல்யாண செலவு வச்சிருந்துருக்கலாம். அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்கு அவங்களுக்கு. அதை அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறது தான் முறை. அந்த மனசுல ஓடிச்சு கரெக்டாக அதுக்குன்னா 4 கிட்ட நம்ம போட்டோம். இல்ல அது ஓகேண்ணே, உங்களை பாராட்டி ஒரு ஊக்கத்தொகை கொடுத்தோம் 10,000 ரூபாய். ஆனா அது நீங்க யூஸ் பண்ணியிருந்திருக்கேன். அதுக்கு என்ன காரணம்னாக்கா, அன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நான் செஞ்சு ஒரு வேலை மாதிரி வச்சுங்களா, அது எடுத்து கொடுத்தது, அதுக்கு உண்டான போனது வந்தது, இந்த டைமிங்லாம் பாத்தீங்கன்னாக்கா என்னுடைய பொழப்பை அன்னைக்கு போனதான் நீங்க நினைக்கலாம். பொதுவாக எல்லாம் போயிருக்கோம். அந்த நேரத்தில் அந்த ஒரு பெண் காவலர், ஆண் காவலர் 2 பேர் இருந்தாங்க. டிராபிக் போக்குவரத்து துறையில இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, என்னோட செயலை பார்த்து அப்போ அந்த ஸ்பாட்லயே அந்த நகையை ஒப்படைச்சிட்டு அவங்க ஒரு ₹200 கொடுத்தாங்க. அவங்களோட மனசு பாருங்க, என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க ஒரு நேரம் சவாரி இல்லாம இருக்கிறீங்க, இது கூட தாண்டின்னு இருக்கீங்க, அது ₹200 வச்சுங்க, அது ஒரு ₹200. அப்புறம் கமிஷனர் ஐயா கூப்பிட்டு அவரு ஒரு ₹500 கொடுத்தாரு, பாராட்டு சான்றிதழ் ₹500 கொடுத்தாரு. இது ரெண்டுமே அந்த இதுக்கு உண்டான கூலி எனக்கு வந்துருச்சு, அந்த டைமுக்கு உண்டான கூலி வந்துச்சு. அப்புறம் அந்த 10,000 ரூபாய் நீங்க சொன்ன மாதிரி ஏன் கொடுத்துட்டீங்கன்னு கேட்குறீங்க. ஏன் கொடுத்தேன்னாக்கா, அந்த காலகட்டத்தில் வந்து மனுஷனுக்கிட்ட வந்து சாப்பாடு நிறைய பேருக்கு கிடைக்கல. உங்களுக்கு கூட கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்கல. இந்த அம்மா வந்து வேலைக்கு போகிறாங்க. நிறைய தொண்டு நிறுவனங்கள் மூலியமாக இவங்க அங்கே இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்களாம் வசதி படித்தவங்க கொடுத்தாங்க. சாப்பாடு தருவாங்க, அரிசி தராங்க, பருப்பு தராங்க, எல்லாம் கொடுத்தாங்க. எங்களுக்கு போதுமான அளவு இருந்தது. அந்த காலங்கள் அந்த 10,000 ரூபான்றது வந்து சரி வேற யாருக்குன்னா போச்சுன்னா எதுனா ஒரு இதுக்கு உதவும், அவங்க சாப்பாட்டுக்கு உதவும். ஒரு தொண்டு நிறுவனம்லாம் அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அது ஒரு நண்பர் மூலியமா கொடுக்க சொல்லி அவர்கிட்ட கொடுத்தேன். அவரு சேர்த்துட்டு அவர்கிட்ட சொல்லிட்டோம். அப்ப நீங்க சொல்லுங்க, அண்ணன் வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கா, சரி ஓகே. ஆனா ஒரு பாராட்டு தொகை கொடுத்துருக்காங்க, அது நீ வீட்டுக்கு வந்து கொடுக்காம அதையே வந்து ஹெல்ப்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க, திட்டிருக்கீங்க, கோவப்பட்டீங்களா? சண்டை 3 நாளா பேசுவேன், 3 நாளா சண்டை போட்டு அழ கூட வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல ஹெல்ப் இல்லை, நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபாய் அவங்க கொடுக்குறாங்க, எடுத்துட்டு வந்துருக்கலாம். இல்லை ரொம்ப சண்டை போட்டேன். அப்புறம் எங்கள் பையன் சொன்னான், வேணா விடுமா, அவர் பற்றி தான் தெரியுமா அப்படி பண்ணுறாரு, நீ ஏன் சண்டை போட. அப்புறம் சரியா போச்சு. எனக்கு சொன்ன மாதிரி வெளியெல்லாம் கிடைக்கும். 1 மாசம் சம்பளம் அதே கம்மி. எனக்கு 7,000 ரூபாய் தான் சம்பளம். ஒரு மாசத்துக்கு 7,000 ரூபாய் தான். இப்போ 7,000 இப்போ 20,000. அப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் கொரோனால வந்து 7,000 ரூபாய். இது அவங்களுக்கு தெரியல, அவங்களுடைய வறுமை தான் அவங்க பார்த்தாங்க. மற்றவங்களுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு. குடும்பம் நான் தானே மெயின்டைன் பண்றேன், எனக்கு தானே தெரியும் என்ன பிரச்சனை ஏதுன்னு. பொண்ணா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அது எப்படி பண்ணணும், எவ்வளோ சிக்கனை பண்ணணும், எவ்வளோ என்னன்னு எங்களுக்கு தானே தெரியும். உங்களுக்கு என்ன 500 ரூபாவோ எவ்வளோ கிடைக்குதோ 200 300 கொடுத்துட்டு போயிடும். அது எடுத்து வச்சு மெயின்டைன் பண்ணுறது நாங்கள் தானே வீட்டில், எங்களுக்கு தானே கஷ்டம். ஓகே. அப்போ நீங்க இந்த விஷயம் பண்ண பிறகு வந்து நிறைய பேர் சொல்ற வார்த்தைன்னா, உண்மையா அவங்களுக்கு வந்து ஒரு பெருந்தன்மை இருக்கு, உதவி செய்யற குணம் இருக்கு அப்படின்னு. ஆனா ஒரு சில பேர் சொல்றேன்னா, அவங்க பணக்காரங்களா இருப்பாங்க, அதெல்லாம் வந்து உடனே வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க,
அப்படிலாம் சொல்றாங்க. சரி அவங்க கண்ணுக்கு அப்படியே இல்ல, அது இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி சொன்னதா நான் பார்க்கல. யாரும் சொல்ல. ஒருவேளை உங்க பார்வைக்கு வந்திருக்கலாம், ம். எங்களுக்கு அந்த மாதிரி வரல. என்ன தகவல் எங்க எங்க தெருவு பாத்தீங்களா பணக்கார மாதிரி தெரு. பாக்குறது பணக்கார வீடு மாதிரி தெரியுதா உங்களுக்கு? நான் வேலை செய்யற இடத்துல ஆள் இந்த வீட்டுல எந்த வீட்டுல இந்த அளவுக்கு ஆள் பாத்துக்கிறீங்களா? பாத்திருக்கீங்களா நீங்க? இந்த அளவுக்கு ஆள் எங்கன்னா 2 அடி பாரு, 2 4 இது ஒரு 3/4 அடி தான் ஹாலு. இங்கதான் நாங்க படுத்துக்குவோம். நானும் பையன் உள்ள படுத்துக்கிறோம். ஒரு ரூம் தான். இது பாத்ரூம், இது கிச்சன். ஏன் கண்டு எதிர்க்கு தானே இருக்கு. பணக்கார வீட்டுல இப்படி இருக்கமா? இப்பவும் சரி, இந்த பண கஷ்டம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா? இருக்குங்க, இருக்கு. இந்த வீடு கட்டினது காசு கொடுத்துருக்கோம்ல, 8 லட்சம் கொடுத்துருக்கோம். அது மீட்ணும் இல்ல. இப்போ பொண்ணு நகைலாம் வாங்கி வச்சிருக்கோம். சரிங்க, நீங்க வந்து இப்போ நகையை கொடுத்துட்டீங்க, நிறைய பேர் வந்து உங்க பாராட்டிருப்பாங்க. உங்க பசங்க என்ன சொன்னாங்க? எவ்வளவு பேரு பசங்க என்ன சொன்னாங்க? பசங்களுக்கு ரொம்ப பெருமை தான், நல்லா பாராட்டுறாங்க பசங்க. அவங்க பென்சுங்கெல்லாம் கேக்குறாங்க. இவ்வளவு நாளா எங்க பையன் யாருக்குன்னு தெரியாம இருந்தான். நேத்தோ முந்தினத்தோ தெரிஞ்சுக்கிது. எல்லாரும் அவங்க ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க. எல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க. அவங்க பேசுறதெல்லாம் போன்லயே தானே பேசுறாங்க. அவங்க எல்லாம் நம்மள மாதிரி எங்க நேரில் பேசுறாங்க. சரி, நீங்க இப்ப வந்து ஒரு தூய்மை பணியாளரா இந்த ஒரு கேள்வி கேட்கறா. நீங்க தூய்மை பணியாளரா இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது சில பிரச்சனை நீங்க சந்திச்சுருப்பீங்க. என்னன்னா இவங்க யார் பெருக்கிறவங்க தானே, இவங்களாம் மரியாதை தரமா சொல்றதா இருக்கட்டும், அதாவது கொஞ்சம் இழிவா நடத்துறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து பிரச்சனை நீங்க சந்திச்சுருக்கீங்களா? அது நம்ம நடந்துக்கிறத பொறுத்து இருக்குப்பா. நம்ம அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அவங்க நம்ம கிட்ட அந்த மாதிரி. இதுனா இங்க குப்பு போறிய அப்படி போறிய, நம்ம ஒரு மாதிரி பேசினா அவங்க அந்த மாதிரி பேசுவாங்க. நம்ம டீசெண்டா பேசினா அவங்களும் டீசெண்டா பேசுவாங்க. அந்த மாதிரி யாரும் அந்த மாதிரி என்னை இது வரைக்கும் பேசுனதில்லை. நானும் அப்படி பேசுனேன். அந்த மாதிரி சண்டைனும் வீட்டுக்கு கொண்டு வந்தது அப்படியே மெயின். நீங்க நினைச்சிருக்கீங்களா, என்னடா இந்த வேலை இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்குறே அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க? இந்த வேலையில பையன் குடும்ப கஷ்டம் தான் தெரியும். 20,000 ரூபாய் பெருமையா நினைப்பேன். நம்ம கஷ்டம் முடியும், கொஞ்சம் கொஞ்சமா முடியுது. குடும்ப கஷ்டத்தால இந்த வேலைக்கு வந்திருக்கீங்க. கண்டிப்பா அதுதானே எல்லாருக்கும் மெயினா. வேற என்னத்துக்கு அவ்வளவு கஷ்டமான வேலை செய்ய போறாங்க? குடும்பத்துல இருக்கிற கஷ்டத்துக்கோசம் தான் அந்த கஷ்டமான வேலை செய்வாங்க, இல்லைன்னா அவங்க போக்குவரத்து. ஓகே, இந்த ஒரு நிகழ்வு நடந்த பிறகு நீங்க சொன்னீங்க சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டினாரு, பார்த்திபன் அவர்கள் கூப்பிட்டு பாராட்டினாரு, ஸ்டாலின் அவர்கள் வந்து கூப்பிட்டு பாராட்டினாரு, வேற யாரெல்லாம் உங்களுக்கு கூப்பிட்டு பாராட்டினீங்கன்னு கொடுத்தாங்கக்கா? கூப்பிடா எனக்கு தெரியல. நிறைய பேர் கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. பாராட்டு நிறைய இருக்கு. அதுல ஒரு குறையே இல்லை. எல்லாம் இவருக்கு தான் தெரியும், எனக்கு படிக்க தெரியல. சொல்லுங்க, நீங்க எந்த காலேஜ் எந்த ஸ்கூலு நிறைய பேர் கொடுத்தாங்க. யாருக்குமே அவார்ட்ஸ் எல்லாம் மேல இருக்குல்ல, எல்லாம் அவங்கதான். நிறைய பேர் விருதுகள் கொடுத்தாங்க, பரிசு பொருள் கொடுத்தாங்க. என்னன்னு சொல்லி விருது கொடுத்தாங்கன்னா என்னன்னா நேர்மைக்கு பாராட்டி கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு பண உதவி, நிறைய பேர் இந்த மாதிரி வேலையிலே இப்படி இருக்கிறியே அப்படின்னு சொல்லி உதவி பண்றாங்க. நேற்று கூட இந்த அம்மா கையால ஒரு ஷோரூம் திறக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் அடம் சிங்கப்பூர்ல இருந்து வந்து இந்த அம்மா ஒரு வாரமா அவங்க பேசி நேற்று தான் அது முடிவாயிடுச்சு. நேற்று முடிவாகி பென்சர் பிளாஸில் ஒரு ஷோரூம், மொபைல் ஷோரூம் திறந்தாங்க. இந்த மாதிரி திறந்து வச்சாங்க. அது நிறைய பேர் பெரிய ஆளுங்களாக திறப்பாராம். இந்த மாதிரி இந்த அம்மா ஃபேமஸாக இருக்கிறதுனால இந்த அம்மா வச்சு திறக்கணும்னு சொல்லிட்டு இந்த அம்மா கையை அவரே ஆடி கார் கொண்டு வந்தாரு. அவரே வந்து அதான் பார்ட்டிலும் கார் பண்ண மாதிரி அவரே இட்டுன்னு போனார் கார்ல. அவர் கார்லேயே கூப்பிட்டு போனாரு. அதே மாதிரி போயிட்டு அங்கே ஷோரூம்லாம் திறந்து வச்சாங்க. அவரும் ஒரு சில நன்கொடைகள்லாம் கொடுத்தாரு. ஒரு மொபைல் போனும் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஐடியாவுக்கு இந்த போன் தான் எனக்கு இந்த போனே சாட்டிஸ்ஃபை இது வாங்கினாரு. எந்த பொண்ணுமே வாங்கினாரு. இதே கரெக்டாக இருக்கும், அந்த வேலை செய்யிட்டாங்க, கரெக்டாக இருக்கு, இல்லை கட்டாயமா வச்சுங்க சொல்லி கொடுத்துட்டாரு. வச்சிரு. சரிங்கக்கா, இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அத பத்மா அவங்க வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மத்தவங்க எப்படி பார்த்தாங்க, இப்போ எப்படி பாக்குறாங்க? அப்பதான் என்ன யாருக்கும் தெரியாது பாக்குறதுக்கு. டி நகர் இந்த வீடு அவ்வளவுதான் முடிஞ்சிடும். இந்த தெருவிலேயே போக மாட்டேன், யாருக்கும் தெரியாது. இப்போ 45 சவர நகை சொல்லி என் பேர் சொன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபேமஸ் வச்சு அது இன்னெல்லாம் எங்க பொண்ணு பேர் வச்சுதான் கூட ரம்யாங்க. என்ன யாருக்கும் தெரியாது. இந்த வீட்டுல பத்மான்றவங்க ஒருத்தர் வாழ்றாங்க 35 வருஷமா. எங்க அக்கா பேரு ஃபேமஸ் தான், கீழே இருக்காங்க. அவங்க பேர் நல்லா ஃபேமஸ். அவங்க பேர் வச்சாதான் இங்க இட்டு வந்து விடுவாங்க. சரிங்க, ஒவ்வொரு பெண்ணும், அதாவது ஒவ்வொரு ஆணுக்கு வெற்றிக்கு பின்னாடி வந்து ஒரு பெண் இருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை இன்டர்வியூ கேட்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் எங்க ஹஸ்பண்ட் பேசுங்க. எப்படிக்கா இருக்கு சப்போர்ட் எப்படி பண்றாரு, உங்களுக்கு எப்படி தோணுது இதெல்லாம் பார்க்கணும்? நம்மளுக்கு வெளியே இது தெரியாதுப்பா. நம்ம வெளியே ஒரு பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். பெங்களூர் கண்டிப்பா. நான் பிறந்து வந்ததெல்லாம் பெங்களூரு. என்னுடைய பேச்சு பெங்களூர் பேச்சு தான். இங்க ஏதோ தெரியாது எனக்கு.
நான் கல்யாணம் பண்ணின்னு வந்து இந்த மாதிரிலாம் யார்கிட்டையும் பேச மாட்டேன். பேச்சு நம்மளுக்கு அந்த மாதிரி வராது. சார் தான் கற்றுக் கொடுத்தாரு. தமிழ் இப்படி பேசணும், இப்படி வாங்க போங்கன்னு சொல்லணும். பெங்களூர் பேச்சு வேறு மாதிரி இருக்கும், தமிழ் பேசணும், அது நல்லா இருக்காதீங்க சொல்லி எல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. அப்புறம் வீட்டு குடும்ப கஷ்டத்துக்கோசரம் வேலைக்கு போனேன். இடம் தெரில எனக்கு, எங்கே ஏறணும். அப்போ வேனில் வந்து ஒரு 22 வருஷத்துக்கு முன்னெல்லாம் வேனில் கூப்பிட்டு போயிருந்தேன். அதே ஓனக்ஸ் வேலை, அதே பெருக்கிற வேலை. வேனில் கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. அப்போ ஒரு 3 மாதம் கழிச்சு அவங்களும் பிரித்து போடுறாங்க தனித்தனியாக, அந்தந்த ஜோனுக்கு போடுறாங்க. அப்போ என்னையும் பிரித்து போட்டாங்க. எனக்கு வழி தெரில. அன்றைக்கி எப்படியோ அதே வேனில் வந்துட்டேன். மறுநாள் இவரை கூப்பிட்டு போனேன். எனக்கு வழி தெரில, இந்த மாதிரி டி நகரில் போட்டுக்கிறாங்க என்ன வேலைக்கு, எந்த பஸ் என்னான்னு தெரில. அவர் இட்டுன்னு வந்து ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுத்தார். இப்படி ஏறணும், இங்கே இறங்கணும், இங்கே ஏறணும். அப்போ குடும்ப கஷ்டம், என்ன பண்ணுறது. பசங்க சின்ன பசங்க படிக்க வைக்கணும், பொண்ணையும் படிக்க வைக்கணும், பையனையும் படிக்கணும். 2 பேரும் வருமானம் பத்தலை. நானும் வேலைக்கு போகிறேன்னு போனேன். போய் தான் இடம் தெரியாமல் இவருக்கு ஃபோன் பண்ணேன். ஒரு வாட்டி வேறு இடத்துக்கும் போயிட்டேன். அங்கேருந்து ஒருத்தர்கிட்ட இந்த ₹1 காயின் அப்போல்லாம் போனேன். அது போட்டு பண்ணி சொன்னார், அங்கேயே எங்கேயோ போகாதே, நான் வந்து பார்த்து எங்கேயுமே இல்லை, இந்த ஜம்னி பிஜி தெரியல எனக்கு. அங்கேருந்து கால் பண்ணுவோம். அப்புறம் அங்கே என்னென்ன இருக்கு சொன்னாங்க, 2 குதிரை இருக்கு இந்த பக்கம் அந்த பக்கம். எல்லா விஷயம் சப்போர்ட்டா இருக்காருக்கா. அப்போ அங்கே நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்னை கூட்டினாங்க. அந்த மாதிரி இடம் தெரியாமல் போயிட சொல்லிட்டு அவர் ரொம்ப சப்போர்ட்டிவ். ஆனா அக்கா இவ்வளவு விஷயம் சொல்றாங்க, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சொல்றாரு எனக்கு இவர் தான் சப்போர்ட் அப்படின்னு. அதுதான் என்ன மாற்றம் அந்த மாதிரி நான் செஞ்சு கொஞ்சம் தான் அந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்கேன். நிறைய சப்போர்ட் இருக்கு. நான் கொஞ்சம் சப்போர்ட் தான். என்னது நிறைய சப்போர்ட் இருக்காங்க நிறைய விஷயத்துல. அதான் சப்போர்ட்னா புரிஞ்சுக்க வேண்டியதா எல்லாமே சேர்ந்துதான். இப்போ அக்கா வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இப்போ நிறைய பேர் கால் பண்ணி என்னங்க எங்க இன்டர்வியூ நீங்க ஒன்று கொடுக்கணும், கொஞ்சம் வாங்க. அது மாதிரி நிறைய பேர் ஆளுங்க கால் பண்ணி நீங்க வாங்கலாம், அவங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம எங்கேயோ நம்ம ஆடின வேலையை பார்த்துருந்தோம். இப்போ வந்து எல்லாரும் கால் நீங்க வாங்க இதுல அப்படி நாங்க நினைக்கல. ஏன்னாக்கா அப்படி நினைச்சாக்கா மனசுக்குள்ள வந்து உறுத்தல். அந்த பொருள் வேற யாருக்குன்னா கிடைச்சி இல்ல ஒரு குப்பை தொட்டியில போயிட்டு இருந்தாலும் குப்பையா கலந்து போயிடுச்சு, லாரியா போய் எல்லாம் கலந்துச்சுன்னா எடுக்கவே முடியாது. ஸ்பாட் டு ஸ்பாட்னாக்கா பிடிச்சிடலாம். இந்த லாரியில் போயிட்டு இந்த டப்பாவில் இருக்குன்னா எடுத்துக்கலாம். அது நல்ல வேலை எங்கள் கையில் கிடைக்கும். ஒருத்தருடைய பொருள் அவங்ககிட்ட போய் சேர்ந்துருக்கு. அது சந்தோஷமா. நீங்க சொல்லுங்க, நீங்க இது நடா இது சும்மா எல்லாரும் கால் பண்றாங்க, அவங்க இங்க வாங்குறாங்க, இப்போ பார்த்தா இந்த கேமரா முன்னாடி நிக்கிறது நினைக்கிறீங்களா? நிறைய இருக்கு எனக்கு. நல்ல வேலை போன் இல்லை என்கிட்ட. இருந்தா தூக்கி போட்டு டென்ஷனாக தலை வலிக்குதுங்களா? எல்லாரும் கால் பண்ணி கூப்பிடுறது மாதிரி எனக்கு போன் இருந்ததுன்னா வரும். இந்த மாதிரி வந்து பேசுறதுல இவரா புக் பண்ணிடுறாரு. சரி வேற வழி நம்ம உட்காந்து வேலையிலேருந்து இப்பதான் வந்து தெரியும் உனக்கு காலை எப்படி வேலை செஞ்சேன்னு. ஆனா இவ்வளவு விஷயம் நடந்தும் சாதாரணமா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா, என் வேலை என்னது தூய்மை பண்ணிடலாம், அதை நம்பி நான் பார்க்க போறேன். அவ்வளவு எளிமையா இருக்கீங்க. இந்த இடத்துல உட்கார வச்சுன்னா அந்த பணி தான், இல்லைன்னா உட்காந்து இருக்க முடியாத. அந்த சம்பளம் வந்து அந்த கம்பெனி 1800 இருந்து அந்த தூய்மை பணி வேலை தான் செய்யறேன். இன்னைக்கு நேற்று செய்யல, 22 வருஷமா செஞ்சேன். அது எனக்கு சலிப்பா ஆகலை. நல்லா இன்னும் என் உடம்புல கொஞ்சம் தெம்பிச்சுன்னா செஞ்சிடு. ஏன்னா இப்போதான் கொஞ்சம் வயசாயிடுச்சு, கை வலி கால் வலி வருது. அது சொன்னால் இவர்கிட்ட சொல்லுவோம், நின்றுடு வேலை விட்டு நின்றுடுன்னாரு. நான் வேலையை பற்றிலாம் குறை சொல்லாது, அது வேலை நம்மளை காப்பாற்றுச்சு அப்படி சொல்லி 2 மாதம் முன்ன கூட சண்டை எனக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போன வச்சுக்கோன்னல, கையெல்லாம் தூக்க முடியாது இந்த வேலை செஞ்சு. ஆமாம், பெருக்கினே இருக்குல்ல. சொன்ன வேலை விட்டு நின்றுடு, நீ சும்மா கை வலி கால் வலி சொல்லாது. அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு இந்த வேலையில. இப்பதான்ப்பா அப்படி, அதுக்குலாம் நல்லா செய்யலாம். அது எங்க வேலை வந்து ஓரளவுக்கு தான் செய்ய முடியும். ரொம்ப எல்லாம் வேலை செஞ்சா நம்ம கை தான் எலும்பெல்லாம் தேஞ்சு. வேற என்னென்ன பிரச்சனை எல்லாம் இந்த வேலை நீங்க பாக்குறீங்கக்கா? இந்த பிரச்சனை இருக்கு இந்த வேலை இல்லாம நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நல்லா தான் செஞ்சீங்க. எனக்கு உடம்பு வலிதான் இருக்கு, மற்றபடி வேலையில் எந்த பிரச்சனையும் எனக்கு எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. எங்கள் சூப்பர்வைசர் மேனேஜர் எங்களுக்கு அதான் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா சப்போர்ட் ஆகிறாங்க. எந்த குறையும் இல்லை அவங்ககிட்ட. சரிங்கக்கா. பத்மா நீங்களும் சரி, சுப்பிரமணியம் அவர்கள் நீங்களும் 2 பேரை வந்து எங்களோட வந்து இவ்வளவு விஷயம் பகிர்ந்துக்கிட்டீங்க. இதை வந்து நாங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நேர்மனை எப்படி இருக்கணும், முக்கியமா இதை பாக்குற ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுப்பாங்க. ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்.
ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்கிற வந்து இந்த இன்டர்வியூ பார்த்து கத்துப்பாங்க நான் நினைக்கிறேன். நன்றிக்கா, தொடர்ந்து பேசுவோம். நன்றிண்ணா.